வணக்கம். நான் டாக்டர் ஷியாமா, ஹரித்ரா ராயல் ஆயுர்வேதா கேகே நகர், சென்னை. அதே மாதிரி இன்னொரு பிரான்ச் வந்து ஹரித்ரா ஹோலிஸ்டிக் ராயல் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் சென்டர் மதுரை மாட்டுத்தாவணியில இருக்கு. இப்போ நான் என்ன வியாதியை பத்தி பேச போறேன் அப்படின்னாக்கா ஆஸ்மா இல்லைன்னா வீசிங் அப்படிங்கிற வியாதியை பத்தி பேச போறோம். ஸோ இது வந்து ரொம்ப காமனா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டிசீஸ் தான் இந்த வீசிங். வீசிங் அப்படின்னாலே வந்து நம்ம ஏர் போற வழி வந்து பிளாக் ஆகி விசில் வர்ற மாதிரி சவுண்ட் வர்றதுனாலதான் வீசிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எதனால வருது இந்த வீசிங் அப்படின்னு பார்த்தாக்கன்னா இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து அலர்ஜிஸ், இப்ப டஸ்ட் அலர்ஜி, ஸ்மோக் அலர்ஜி, இதனாலையும் வந்து ஆஸ்மா நமக்கு வரலாம். அதே மாதிரி சில மெடிகேஷன்ஸ்னாலையும் நமக்கு வந்து ஆஸ்மா வரக்கூடிய கண்டிஷன்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் எக்ஸசைஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, ஃபியர் இந்த மாதிரி இருந்தாலும் ஆஸ்மா வரலாம். ஸோ இது வந்து அலோபதியில வந்து என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னாக்கன்னா இது வந்து கியூர் பண்ண முடியாது. பட் இதோட சிம்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு இந்த கண்டிஷனோட ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. பட் ஆயுர்வேதத்துல இது வந்து தமக சுவாசம் இல்லைன்னா சுவாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சுவாசம் வந்து 4 விதமான சுவாசம் இருக்கு. மகா சுவாசம், சின்ன சுவாசம், ஊர்த சுவாசம், தமக சுவாசம் அண்ட் சுத்ர சுவாசம். ஸோ இதுல தமக சுவாசத்தை தான் நம்ம வந்து ஆஸ்மா இல்லைன்னா வீசிங்கோட வந்து கோரிலேட் பண்றோம். ஸோ தமக சுவாசம் அப்படிங்கிறது வந்து சளி வந்து அந்த ஏர்வேஸை பிளாக் பண்ணுது. ஸோ அது வந்து இன்ஃபெக்ஷனால இருக்கலாம், இல்லைன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அலர்ஜிஸ், ஏதாவது அலர்ஜிஸ்னால வரக்கூடியதா இருக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அந்த மாதிரி இமோஷன்ஸ்னால வரக்கூடியதா இருக்கலாம். ஸோ இதுல என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கன்னா ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி அந்த ஏர்வேஸ் பிளாக்கா இருக்கிறதுனால விசில் விடுற மாதிரி அந்த ஏர் போயிட்டு வரும். ஸோ நம்ம விசில் இருக்கிறதுனால அதுக்கு வீசிங் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்று வந்து செஸ்ட் வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க, செஸ்ட் டைட்டா ஃபீல் பண்ணுவாங்க, பெயின் இருக்கும், காஃப் அடிக்கடி காஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஏர்வேஸை கிளியர் பண்றதுக்காண்டி காஃப் பண்ணிக்கிட்டே இருக்கும். தென் வந்து படுத்து தூங்கவே முடியாது, படுத்துட்டாலே வந்து அவங்களுக்கு வந்து மூச்சு விட கஷ்டமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அதோட சிம்டம்ஸா நம்ம சொல்றோம். ஸோ இதுல ஆயுர்வேதத்துல ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கன்னா ஆயுர்வேதத்துல வந்து தமக சுவாசேது விரேச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பஞ்சகர்மால ப்ரொசீஜர்ஸ்ல இருக்கக்கூடிய விரேச்சனம் அப்படிங்கிற ப்ரொசீஜர் தான் வந்து நம்ம தமக சுவாசத்துல இல்லைன்னா வீசிங்ல வந்து நம்ம மெயினா கொடுத்துட்டு இருக்கோம். அது போக இன்டர்னல் மெடிகேஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த ஏர் பாசேஜை வந்து கிளியர் பண்ணி அந்த பிரீத்திங் வந்து ஸ்மூத்தா கொண்டு வர்றதுக்கு நம்ம ஆயுர்வேதத்துல வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன்ஸ், பிராணாயாமா, மெடிடேஷன்ஸ் இதெல்லாமே கொடுக்கும்போது அந்த இமோஷனலா வரக்கூடிய அந்த ஆஸ்மாவும் வந்து நம்ம ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இது போக நம்ம வந்து வீட்டு வைத்தியம் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஆஸ்மாவுக்கு பொறுத்த வரைக்கும் வீட்டு வைத்தியம் வந்து பெருசா வேலை செய்யாது. பட் அந்த ஒரு அக்யூட் சிம்டம்ஸ், திடீர்னு நமக்கு நைட்டு மூச்சு திணறல் வருது, அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னா தேங்காய் எண்ணெயில கொஞ்சம் கற்பூரம் பொடிச்சு போட்டு அதை வச்சு நல்லா மசாஜ் பண்ணாக்கன்னா கொஞ்சம் அந்த வீசிங் டிஃபிகல்ட்டி வந்து குறையும். அதே மாதிரி பால்ல வந்து மஞ்சப்பொடி வந்து நம்ம ரெகுலரா எடுக்கும் போது வந்து அலர்ஜன்ஸ் வந்து குறையறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஆயுர்வேதத்துல ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஹரித்ரா காண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவுமே மஞ்சள் கலந்த ஒரு பவுடர் தான். ஸோ அது வந்து 1 டீஸ்பூன் மார்னிங் அண்ட் நைட் ஆஃப்டர் ஃபுட் எடுக்கிறது வந்து ஆஸ்மாவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது போக வந்து மிளகு, துளசி, ஓமேலை இதெல்லாம் வந்து தட்டி அதோட சாறு வந்து வெறுமயத்துல எடுக்கிறதும் வந்து ஆஸ்மாவை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு வந்து உதவியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆஸ்மா எஃபெக்டடான பேஷண்ட்ஸ், வீசிங்னால கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா ஆயுர்வேதிக்ல ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஸோ நீங்க இங்க வந்து நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம வந்து நல்ல விதமா அந்த ஆஸ்மாவுக்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல ரிசல்ட்டுமே இருக்கு. தேங்க்யூ.